அந்த காக்கி சட்டையை போட்ட உடனே அந்த திமிரு வந்து நடுமுதுகுல இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மள பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசு. நான் யார் தெரியும்ல, அதிகாரம் என் கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசு அப்படி இல்ல, மாறிட்டு வருது. லாக்அப் டெத்ன்றது வந்து இந்த கைதிகளை வந்து கையாளுறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி இந்த கண்ணாடி டம்ளர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்படிதான் இந்த கைதிகளை கூட ஹேண்டில் பண்ணணும். இந்த இடத்துல மாற்றுத்திறனாளி வந்து பாத்தீங்கன்னா குற்றமே செய்திருந்தாலும் நம்ம அதுக்குள்ள போல அவர் என்ன குட்கா வித்தாரு அது வித்தாருன்னு சொல்றாங்க. அது வந்து அந்த குற்றம் வந்து பாத்தீங்கன்னா அடித்து துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு குற்றம் கிடையாது. சார் இதுதான் சார், நான் அதனால தான் சார் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த இடத்துல வந்து காவல்துறை அதிகாரிகளும் உணரணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா 2 விஷயத்தை உணரணும். அவனை அடிக்கிறது பெருசு கிடையாது. அவன் அடிப்படும் போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஆல்ரெடி வந்து மாற்றுத்திறனாளி, அவனுக்கு என்ன பிரச்சனையோ சரிங்களா, 1. 2வது இன்னொரு காரணம் இருக்கு. இல்ல நாங்க இப்படிதான் நடந்துப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கணக்கு எழுதினே வரலாம் லாக்அப் டெத்தை. திமுக ஆட்சியில இவ்வளவு லாக்அப் டெத்து, அதிமுக ஆட்சியில இவ்வளவு லாக்அப் டெத்து, இங்க இவ்வளவு லாக்அப் டெத்து. அப்போ சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம இது போன்ற விசாரணைகளும் அப்ப அந்த இடத்துல வந்து எச்சரிக்கையா இருக்கணும் சொல்ல வரேன். அவனை அடிக்கிறது மட்டுமே நோக்கம் கிடையாது, குற்றத்தை கண்டுபிடிக்கிறது நோக்கம் கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். தி கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோட அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். வணக்கம். லாக்அப் மரணம், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளியை அடித்து கொண்டதாக செய்தி தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். உறவினர்கள் உடலை வாங்க மறுக்கிறாங்க. முதற்கட்டமா உங்களுடைய பார்வை இது பற்றி. முதல்ல இப்போ லாக்அப் டெத் வந்து தொடர்ச்சியா நடக்குது. அது நடக்கக்கூடாது. அது நடந்தா 2 தரப்புக்குமே பாதிப்பு தான். நாம ஒரு தரப்பு மட்டும் பாதிப்பு தான் பேசிட்டு நம்ம கடந்து போயிடணும். ஆனால் சாத்தான்குளம் இருக்கட்டும், அதுக்கு பிறகு திருவோணம் வந்த அஜித் மரணம், இதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரர்களுடைய குடும்பமும் பாதிக்கப்படுது. அது நம்ம வந்து வழக்கமா பேசல. உயிர் போன உயிரை பத்தி பேசுறோம். அது பேசணும் கண்டிப்பா. அது மிகப்பெரிய இழப்பு. அது வந்து பல்வேறு கட்டத்துல உங்களுக்கு வந்து அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு அரசு நிர்வாகம், அது எந்த அரசா இருக்கட்டும், அது மு.க. ஸ்டாலின் அரசா இருக்கட்டும், விஜய் அரசா இருக்கட்டும், அதுக்கான நிவாரண தொகையை கொடுக்க போறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அதுக்கு என்ன நிவாரணங்களோ அத்தனையும் அவங்க செய்யறாங்கன்னு வச்சுங்க. ஆனாலும் போன உயிர் திருப்பி கொண்டு வர முடியாது. அது பெரிய இழப்பு தான். அதே சமயத்துல இன்னொரு பக்கமும் ஒரு இழப்பு இருக்கு. அது யாரும் பேசுறது இல்ல. பரவலா வந்து ஒரு போலீஸ்காரர் குடும்பத்துல வந்து இந்த மாதிரி வந்து அடுத்த அடுத்த கட்டமா அரசு என்ன செய்யுது, ஒரு பக்கம் நிவாரணம் கொடுத்தது, இன்னொரு பக்கம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்குது. அப்ப நடவடிக்கை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா சிறையில போய் வந்து ஒரு காவல் அதிகாரி யாரோ ஒருத்தர் போய் சிறையில போயிட்டாருன்னா அவர் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பம் ஒரு டிசைன்ல இருக்கும் சார். சரி, எப்படி சமூக வாழ்க்கையில எப்படி என் குடும்பம் ஒரு டிசைன்னா உங்க குடும்பம் ஒரு டிசைன் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு குடும்பம் ஒரு டிசைன் இருக்கு. அங்க வந்து வயதான அம்மா அப்பா இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட யாராவது குடும்பத்துல இருக்கலாம், இல்ல மனைவி கூட வந்து பாத்தீங்கன்னா உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்து உடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், கல்வியில வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல வந்து அரையும் குறையுமா, அதாவது நான் சொல்றது கேட்டா ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், அல்லது ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, அல்லது வந்து வயது வந்து பிள்ளை இருக்கலாம். இப்படி ஒரு மனிதர் போய் சிறையில போய் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த குடும்பம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. சரி, அதுவும் பாதிப்பு தான். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டா பொதுவாவே இந்த லாக்அப் டெத்ன்றது வந்து இந்த கைதிகளை வந்து கையாளுறதே வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி இந்த கண்ணாடி டம்ளர் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். பெட் பாட்டில தூக்கி அடிக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூக்கி தொப்புன்னு வைக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க அந்த கண்ணாடி டம்ளர் அப்படி வைக்க முடியாது, கண்ணாடி பாட்டில் அப்படி வைக்க முடியாது. அப்போ கண்ணாடி டம்ளர் எப்படி ஹேண்டில் பண்ணும், அப்படிதான் இந்த கைதிகளை கூட ஹேண்டில் பண்ணணும். இல்ல இதுல என்ன நடந்துச்சு? இதுல வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளிகள் அது வந்து கண் பார்வை இல்லாம இருக்கட்டும், காது கேட்காம இருக்கட்டும், அல்லது வந்து கை கால் முடங்கி இருக்கட்டும், இப்ப இவங்க எல்லாம் மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களை ஹேண்டில் பண்றது குடும்பத்தினர் உட்பட சமூகத்துல இருக்க அத்தனை தரப்பினரும், ஆசிரியரா இருக்கட்டும், அல்லது வந்து எதிர் வீட்டுக்காரராக இருக்கட்டும், பகுதி இவங்க எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து ஒரு அனுதாப பார்வையோடவே பார்த்து பழகி வளர்ந்தவர்கள். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து எப்பவுமே இயல்பாவே எல்லா மாற்றுத்திறனாளிக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த சமூகம் வந்து நம்ம மீது வந்து அக்கறை செலுத்தக்கூடியதுன்ற அந்த எண்ணத்திலேயே அவங்க இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் முரண்பட்டு கொஞ்சம் லேசா நடந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. அப்ப மாற்றுத்திறனாளிகளை வந்து கையாளுறதுக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி பக்குவம் தேவை. இந்த இடத்துல மாற்றுத்திறனாளி வந்து பார்த்தீங்கன்னா குற்றமே செய்திருந்தாலும் நம்ம அதுக்குள்ள போல அவர் என்ன குட்கா வித்தாரு அது வித்தாருன்னு சொல்றாங்க.
அது வந்து அந்த குற்றம் வந்து பாத்தீங்கன்னா அடித்து துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு குற்றம் கிடையாது. இந்த குட்கா வித்ததுன்றது வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணிக்கலாம். ம். அடிக்கிறதுக்கு அங்க என்ன அவசியம் ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியல. அங்க என்ன கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடந்ததுன்னு தெரியல. அப்படியே கான்வர்சேஷன் நடந்தா கூட சில நேரத்துல நான் தான் சொல்றேனே ரொம்ப சென்சிட்டிவா வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து கோவப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை அவர் அப்படியே தப்பா சொல்லியிருந்தால் கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? வந்து ஒரு 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 நீங்க சீன் பார்த்துருப்பீங்க. இதே நம்ம ரீல்ல கூட வந்திருக்கு. ஒரு போலீஸ்காரரை பார்த்து ஒரு போதையில இருக்கிற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டமணிக்கு திட்டுவாரு. கெட்ட வார்த்தையோட திட்டுவாரு. ஆனா, அவர லாவகமா புடிச்சு கொண்டு போய் கேஸ போட்டு உள்ள வச்சுருவாங்க. ஏன்னா, அவரு அன்ஸ்டேபிள். ஏன்னா வந்து இவரு நிதானம் தவறி இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த மாற்றுத்திறனாளிகளும் அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து ஒரு சிம்பத்தி அவங்க மேல இருக்குன்ற எண்ணத்திலே வளர்ந்ததுனால, அவங்களுக்கு வந்து நான் கேட்டேன்னா வந்து தான் குற்றமே செய்திருந்தால் கூட பார்த்தீங்கன்னா, அதுல எக்ஸம்ஷன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ம். நான் என்ன அப்படி பெரிய குற்றம் பண்ணிட்டேன்? அப்படிதான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொலை குற்றம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, தவறானது தான். சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிறது தான். நான் வந்து டிஃபர் ஆகல. அதுக்கு வந்து அடிக்கிற அளவுக்கு குற்றமா? அப்படின்றது தான் இங்க கேள்வி. இல்ல அடித்து அதுதான் நடந்தது அதுதான் சார். அதுதான் அதுதான். ஐயோ! இப்போ கொலை பண்ணணும் நோக்கத்துல அடிக்க மாட்டாங்க சார். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். நம்ம அப்படியும் போயிறக்கூடாது. அடித்து துன்புறுத்துற அளவுக்கு அது குற்றம் கிடையாது. ஆனால் அடித்தால் உயிர் போகும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உணரணும். இல்ல அடிக்கிறவங்க யாரோ மன்னிக்கணும். ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து அடிக்கிறது நோக்கமா இருக்கலாம். கொலை பண்றது நோக்கம் இல்லாம இருக்கலாம். ஒரு காவல்துறையில இருக்க ஒரு நபர்களுக்கு தெரியாதா சார் இது? சார் இதுதான் சார் நான் அதனால தான் சார் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த இடத்துல வந்து காவல்துறை அதிகாரிகளும் உணரணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா 2 விஷயத்த உணரணும். அதனால தான் நான் உங்களுக்கு அந்த கண்ணாடி டம்ளர் நான் வந்து உதாரணம் எதுக்கு குடுத்தேன். கண்ணாடி டம்ளர் மிஸ் ஆயிடும்ன்ற அந்த பயம் இருக்குல்ல. கை தவறுனா சரி. உடைஞ்சிரும். அப்ப அந்த கைதிய வந்து நீங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும். 1 எதுக்காக? நம்ம அடிக்கும்போது அவனுக்கு படாத இடத்துல ஏதாவது பட்டு ஏதாவது உயிர் போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகும்? அவன் அவன் மட்டுமே பாதிக்கப்பட மாட்டான். நம்மை சார்ந்த நமக்கு பின்னாடி இருக்க குடும்பமும் பாதிக்கப்படும்ன்ற அந்த பயம் வந்து அந்த உணர்வு வேணும்ன்ற நான். அந்த பய உணர்வு வேணும். பயம்னு சொல்லுங்க. உணர்வு வேணும். காரணம் என்ன கேட்டா கண்ணுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு சார். 9 பேர் சிறையில இருக்கிறாங்க சார் சாத்தான்குளத்துல. அவங்களுக்கு 3 வேளை சாப்பிட முடியும் சார். சிறையில சாப்பிடலன்னா குற்றம். தெரியுமா? 3 வேளை நீங்க சாப்பிட்டாகணும். நீங்க சாப்பிடலன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க மேல குற்றமாயிடும். ஆனா வெளியில அப்படி கிடையாது. அவங்க குடும்பத்துல இருக்கிறது 9 பேருடைய குடும்பத்துல இருக்க எத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னு தெரியுமா? ஒரு குடும்பம் ஒரு வடிவத்துல இருக்கும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போச்சா தெரியுமா? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க வெளியில. அப்படியே சிறையில இருக்கிறாரு சொல்லிட்டு முழு சம்பளத்தை அப்படியே கொடுத்துருவாங்களா? இல்ல சார். டிஸ்மிஸல் ஆனாலே உங்களுக்கு சம்பளம் கட்டு. இல்ல அதாவது ஒரு ஒரு எளிய ஒரு நபரை அடித்துக் கொள்கிற அந்த உளவியல் இருக்குல்ல சார். அதுதான் சார். ஏன்னா ஒரு எளிய நபர் அதத்தான் நான் சொல்றேன். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் நான் நம்ம சொல்றேன். காக்கி சட்டை போட்டிருக்கோம். அது தவறு. அதனால என்ன சொல்றேன்னா, அப்போ இந்த இடத்துல அடிக்கிற இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற உத்திகளை கையாண்டு, நவீன உத்திகளை கையாண்டு, பேசுற விதமா பேசி, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது பெரிய புலனாய்வும் கிடையாது இதுல. அக்கா வந்து வித்திருக்கிறாரு. ஆனா அங்க கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள என்ன வேணா நடக்கும். 200 கிராம் ஆனா இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாற்றுத்திறனாளியே காவல்துறை அதிகாரிகளை கெட்ட வார்த்தையிலயோ இல்ல வன்மத்திலோ திட்டிருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பொறுமையை கையாள வேண்டியது யாரு? காவல்துறை தான். காரணம் 2. அவனை அடிக்கிறது பெருசு கிடையாது. அவன் அடிபடும் போது பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஆல்ரெடி வந்து மாற்றுத்திறனாளி அவனுக்கு என்ன பிரச்சனையோ சரிங்களா? 1. 2வது இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தவறான ஒரு முன்னுதாரணம் 2 முன்னுதாரணம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே. பல உலகத்தையே உழுக்கிறது. அது வேற சார். தெரியும் சார். எடுத்து கரெக்ட் பார்த்தா. சார். 2 விஷயம் நீங்க உழுக்கிறது. இயல்பா சொல்லுங்க. ஒரு காவல்துறை காக்கி சட்டை போட்ட ஒரு நபர் சாதாரண மக்கள் எப்படி சார் பாக்குறாங்க? பாருங்க திருப்பி நான் பாமர மக்கள் எப்படி பாக்குறாங்க? சாதாரணமாவே இன்னைக்கு எப்படி பாக்குறாங்க? இந்த நிலை மாறணும். என்னன்னு கேட்டா காவல்துறையில மற்ற அலுவலகம் மாதிரி உள்ள கால வைக்க முடியல. அது 2 காரணம் இருக்குன்னா, அங்க உள்ள நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா, அங்க வந்து நமக்கு ஒரு நெருடல் வருது. போனாலே எந்த இடத்துல போனாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு வர முடியும். அங்க நான் சொல்றேன்னா தப்பா எடுத்துக்க போறீங்க. காசு கொடுத்து வேலை முடியல. பொதுவா சொல்றேன். ஆனால் இந்த காவல்துறையில் போனோம்னா அங்க பாத்தீங்கன்னா அங்க எப்படி நம்ம நடத்தப்படுவோன்றது தான் முதல் கேள்வியே இருக்கு. எப்படி நடத்தப்படுறோம்? ஆமா. அதுக்கு உண்மை நான் இருக்கிறதுன்னு சொல்றேன். அந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான நான் கைதிகளையே கையாளுறதுலயே நீங்க வந்து கண்ணாடி டம்ளர் மாதிரி தான் கையாளணும்னு சொல்றேன். அதான் நீ மாற்றுத்திறனாளி கையாளும் போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்டு ரொம்ப மென்மையா தான் நடந்துக்கணும். அந்த அளவுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை குற்றம் நடந்தாலும் கூட நீங்க சொல்லலாம். இங்க கொலை குற்றம் கிடையாது. இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்கா வந்து வித்தான்றது அதுதான் பிரச்சனை. அப்ப அதுல 3 பேர் வந்து அங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னா 3 பேர் இன்னும் 8 பேர்னு சொல்றாங்க இப்போ 3 பேர். இப்ப அந்த ஒவ்வொரு சம்பவமே நம்ம பாக்குறோம் கேட்டீங்கன்னா வந்து நடந்த பிறகு பாத்துக்கலாம். அந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த அதிகாரம் அந்த உளவியல் என்ன உளவியல்? அதுதான் அது திமிர்த்தனமான உளவியல். இதுல என்ன இருக்கு? அதுங்க மிருகத்தனமா மாற இடம். மிருகத்தனம் நம்ம சொல்ல முடியாது சார். மிருகத்தனன்றதுல நீங்க அடிக்கும் போது அதனால தான் நான் சொல்றேன். ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அடிக்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா அவன் திருப்பி அடிக்கிற இடத்துல அவன் கிடையாது. யாரும் கிடையாது.
அந்த மாற்றுத்திறனாளி மட்டுமே கிடையாது, எந்த கைதி திருப்பி அடிக்க போறான்? எவனும் திருப்பி அடிக்க மாட்டான், அடிச்சா வாங்கிப்பான். திருட்டு குற்றம் போனவனும் சரி, கொலை குற்றம் போனவனும் சரி, அடிச்சா வாங்கி முடிச்சா எந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதாரண மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாள், அதெல்லாம் சினிமா தான் நடக்கும், அதெல்லாம் நிஜத்துல நடக்காது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கூட கதாநாயகனா இருந்தா தான் அடிக்க முடியும், சாதாரண சைடு ஆக்டர்லாம் அடிக்க முடியாது. சரிங்களா? அப்படிதான் நாசமாக்கி வச்சிருக்கிறதே இங்க. ஆனால் பிரச்சனை நமக்கு அது கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நவீன உத்திகள் இருக்கு சார். மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தவறு செய்து 2 தரப்புலயும் பாதிப்பு இருக்குல்ல. இப்ப இந்த 3 குடும்பம் எடுத்துங்க. இப்ப 8 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கடைசியில இந்த நீதி விசாரணை இப்ப அரசு என்ன செய்யும்? அரசு அப்படியே ஒதுங்கிடும். வழக்கு பதிவு பண்ணிட்டு ஒதுங்கிடும். இப்ப இந்த நீதிமன்றத்துல வழக்கு வாய்தான்னு அலையிறது யாரு? அரை சம்பளம் வாங்கிக்கிட்டு அலையணும். அப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட குற்றம் நிரூபிக்கிட்டா. அதனால தான் நான் சொல்றேன், 2 தரப்புலயும் நான் சொல்றேன் சார். அதனால நான் திரும்ப சொல்றேன் சார். இப்போ இந்த அரசு பணி கொடுத்தது கூட சர்ச்சையாச்சு. மன்னிக்கணும், நீங்க காவல்துறை கேட்டகரியில இருக்க குடும்ப பின்னணியும் ஒரு மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் 2 குழந்தை இருக்குன்றாங்க சார். ரெண்டுமே ஒரே தட்டுல வைக்க முடியாது. நான் அப்படி பார்க்கல சார். ஒரே தட்டுல வைக்க இல்ல, நான் நீதியின் பார்வையில பார்க்கிறேன் சார். நான் ஒரே தட்டு 2 தட்டுலாம் கிடையாது. நான் தராசு மாதிரி பார்க்க நினைக்கிறேன். இங்க குற்றம் செய்யறது நல்லா ஒரு நீங்க நிகழ்ச்சி தொடக்கத்துல இருந்து பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தையும் நான் எங்கேயாவது தவறு செய்த நீங்க ஒரே தட்டுல வைக்கிறீங்க. நீங்க ஃப்ரேம் பண்றீங்க பாத்தீங்களா? எனக்கு அதுதான் புரியல. நான் திரும்பவும் நான் சொல்றேன், இப்ப கடுமையான வார்த்தையை போட்டு பேசுறது இல்ல சார். நான் தான் உளவியலான சொல்றேன் சார். இங்க மாற்றுத்திறனாளிய கையாளக்கூடிய விதம் ஒண்ணு இருக்கு. மாற்றுத்திறனாளியோட இந்த சைக்காலஜிக்கல் நான் சொல்றேன். அதாவது கேட்டா உளவியலா பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு சிம்பத்திலேயே வளரக்கூடியவங்களா இருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள். ஐயோ பாவம் இப்படி சொல்லியே தான் வளர்ந்துருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்து மேல ஒருத்தர் நெகட்டிவா கொஞ்சம் முறைச்சாலே வந்து என்ன செய்யணும் கேட்டா, அவர் என்ன அப்படி பாக்குறாரு? சாதாரணமா ஒரு பார்வை பார்த்தாலே முறைச்சா வந்து பார்த்தா முறைச்சானுவா, முறைச்சா வந்து அடிச்சானுவா, அடிச்சா வந்து பாத்தீங்கன்னா என்ன கொல்ல வந்தாருன்னுவான். ஸோ இங்க என்னவோ அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தது? ஏன்னா சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து ஆவேசமாயிட்டான்னா அவங்களை அடக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அங்க என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்ற அந்த உள்ள நான் அது போக விரும்பல. அது நமக்கு தெரியவும் தெரியாது, பிளைண்டா பேச முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நீங்க மென்மையான போக்க தான் நீங்க வந்து பண்ணா. 2வது நவீன உத்திகள் மூலமா தான் நீங்க கைதிகள்கிட்டே போகணும். அப்ப சாதாரண கைதிகளுக்கே இதுதான் நிலைமைன்னும் போது பாத்தீங்கன்னா இந்த மனிதர் வந்து மாற்றுத்திறனாளி. அப்ப அவரை அணுகக்கூடிய விதம்ன்றது சரியில்லை. அதனாலதான் சொன்னா ஒரே சமமா நீங்க இப்ப நான் சமமானா அப்போ கைதினா நார்மலானா அடிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படியே ஒரு கேட்ட போடுவீங்க. நான் அதையும் சொல்றேன், கைதிகளை நீங்க கையாளுறதே வந்து பாத்தீங்கன்னா அது எந்த கைதியா இருந்தாலும் உயிர் போகக்கூடாது. உயிர் போகணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சா அதுக்கு பல இடத்துல பணம் அது போயிடும். கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல அதுதான் சார் சொல்றேன். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரக்கமற்ற தன்மை. இந்த இரக்கமற்ற தன்மையில நீங்க பாதிக்கப்பட போறது வெறும் அவங்க மட்டுமே, அந்த மாற்றுத்திறனாளி மட்டுமே கிடையாது. ஒரு நாள்ல உயிர் போயிடுது. ஆனா உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னு பாருங்க. ஒட்டுமொத்த ஒவ்வொரு குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சாத்தான் குளத்துல இருக்க குடும்பம் நீங்க 4 சவத்துக்குள்ள நீங்க முடங்கிடுவீங்க அரெஸ்ட் ஆகி. ஆனா அந்த குடும்பம் வெளியில படக்கூடிய அவதிகள் சொல்லி மாளாது. அந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் தினம் கஷ்டம், தினம் வந்து அசிங்கம், அவமானம், கஷ்டங்கள். ஒரு அப்பா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லி நெஞ்ச நிமித்தி சொல்ல குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஜெயில இருக்கிறாருலாம் சொல்லணும். இங்க மறுபக்கம் அப்பாவை இழந்த குழந்தை. அதுதான் நான் சொல்றேன், திருப்பி தான் அதுதான் அடிச்சு அதுதான் சார் சொல்றேன். இதை யார் முதல்ல உணர்றா? அடிக்கிற போலீஸ் அதிகாரி உணர்றா நான் சொல்ல வரேன். இந்த சூழ்நிலை எதுக்கு? அவனை எதுக்கு அடிக்கணும்? அவன் சாகணும். அதுக்கப்புறம் நீங்க போய் ஜெயில போய் பாருங்கன்னா உங்க குடும்பங்கள் பின்னாடி வெளியில வந்து இந்த கோணத்துல பாருங்கன்ற. நான் பாதிப்பு ஒரு சைடு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னொரு பக்கமும் பாதிப்பு இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா அடிச்சிட்டானா ஜெயிலுக்கு போயிட்டாரா, 3 வேளை சாப்பிட்டு ஜெயில சுகமா இருக்க போறாங்க, ரைட்டு. ஆனா வெளியில குடும்பம் ஒவ்வொரு குடும்பம் ஒரு மாதிரி இருக்கு சார். நீங்க ரோந்துன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படம் பாருங்க, மலையாள படத்துல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்வுபூர்வமா இருக்கும். ஒரு இரவு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு காவல் பணியில இருக்கிற ஒரு அதிகாரி செய்யக்கூடிய ஒரு தவறு, அவங்க குடும்பம் என்ன ஆகுதுன்றதை காட்டியிருப்பாங்க, ஒரே ஒரு போலீஸ்காரர். ஸோ இதெல்லாம் வந்து நாம இப்படி சமூகம் நம்மளும் மேம்படணும். இது போன்ற விமர்சனங்கள் பண்ணக்கூடிய கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசணும். காவல்துறையில நடக்கக்கூடிய இந்த லாக்அப் மரணத்துக்கு பின்னாடி எவ்வளவு சோகம் இருக்கு. ஒரு குடும்பம் இன்னைக்கு வந்து இந்த 4 திருமண வழக்கில் பாருங்க, ஒண்ணுமே அதாவது கேட்டா இட்ட பணியை செய்தாங்க. கடைசியில அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முன்னுக்கு முரணா ஸ்டேட்மெண்ட், கடைசியில சிக்கனது பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் சொன்ன வேலை அங்க போய் வந்து அடிச்ச விளைவு அவன் வந்து செத்து போக, கடைசியில இப்ப அந்த 4 குடும்பம் தானே இன்னைக்கு அந்த இறந்து போன குடும்பம் பாதிக்கப்படும். அந்த குடும்பம் பாதிக்கும் சார். அங்க சார் இங்க அடிச்சு கொண்டு இருக்காங்க. ஒரு விஷயம் பாருங்க, வெறிய தீர்த்திருக்காங்கல்ல, கரெக்ட் சார். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, இங்க நிவாரணம் என்ற பேர்ல ஒரு இடத்துல நிவாரணமாவது கிடைக்குது. நிவாரணம் அது சரின்னு நான் சொல்லல. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம்ன்ற வகையில வந்து போயிருது.
பாதிக்கப்பட்ட நீதியை கடந்து நிவாரணம் போகுது, நிதியும் போகுது நிவாரண பேர்ல. போகணும். அதுவே கரெக்ட். ஆனா உயிர் இங்க போயிருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க குற்றவாளி யாரு? அடிச்சு கொண்ட போலீஸ்காரன் தான். ஆனா குடும்பம் கிடையாது. ஆனா குடும்பம் சேர்ந்து அனுபவிக்குது இல்ல. அந்த பார்வைக்கு வாங்க நீங்க. இல்ல, அந்த பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கணும். அதுதான் காவல்துறை. ஒரு குடும்பம் சார், இருக்கு. காவல்துறை பாருங்க, காவல்துறைக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. காவல்துறை தான் இதை வந்து எஜுகேட் பண்ணும். காவல்துறை காவலர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், விசாரணை பண்ணணும். ஆனால் எந்த வகையில அவனும் சாகக்கூடாது, உங்க குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு. நீங்க ரிட்டையர் ஆனாதான் உங்களுக்கு பென்ஷன். சஸ்பெண்ட் ஆகி ரிமூவ் ஆனீங்கன்னா, டிஸ்மிஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு 10 பைசா கிடையாது. டிஸ்மிசல் ஃப்ரம் சர்வீஸ் ஆனா 10 பைசா கிடையாது. ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ்னா உங்களுக்கு அந்த நின்று போன அந்த பேமெண்ட்டாக கொடுத்துருவாங்க, பென்ஷனாவது கிடைக்கும். அது ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ், பதவியிலிருந்து உங்களை உருவுறது, எடுத்துறது. டிஸ்மிசல்னா நீக்கிறது, 10 பைசா கிடையாது. பென்ஷன் கின்ஷன் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல குடும்பமும் பாதிக்கப்பட்டு, நான் சொல்றது அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இதை உணர்த்தணும்ன்ற நான். அவனை அடிக்கிறது பெருசு இல்லையா? நமக்கு வந்து நம்ம குடும்பம் இருக்கு. ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க, இந்த வணங்கான்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, பாலா. ஆமா, உங்களுக்கு தெரியும் பாலான்னா? இருப்பாரு. உங்களுக்கு தெரியும். பொதுவா என்ன சொல்லுவீங்க நீங்க? அவர் வந்து ஒரு மென்டல் டைரக்டர் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. நீங்களாம் அப்படிதான் சொல்லுவீங்க. ஆனா அதுல வந்து கொண்டாடி இருக்கு. அதுல 2 இடத்துல ஒரு 2 பஞ்ச் வைப்பாரு. ஒரு இடத்துல வந்து ஒரு பஞ்சு, அது நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்லாம் மீடியான்னு சொல்லிட்டு வந்துடுறானுங்க, யூடியூப்லாம் மீடியா கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஒரு உன்னதமான கருத்து. அது இது உன்னதமான கருத்து. என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்லாம் மீடியா கிடையாது. யூடியூப்லாம் மீடியா கிடையாது. யூடியூப்லாம் மீடியாவா? ஊடகம் கிடையாது. அதெல்லாம் மீடியா கிடையாது அப்படி ஒரு உன்னதமான கருத்து சொல்லுவாரு. புரியுதா சொல்றது? நம்ம கூட சொல்லலாம் வந்து மென்டல்லாம் டைரக்டர் கிடையாது அப்படி. அதுக்கப்புறம் போவோம். ஆனா இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னா, அந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. முதல் காட்சியில வந்து கதாநாயகன் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு, அவர் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி, ஒரு 4 பேரை அடிச்சு வந்து அதகலம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அவர் பிடிச்சி கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ போலீஸ்காரர் உள்ள வருவார். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மாற்றுத்திறனாளின்னு தெரியாது, வாய் பேச முடியாது தெரியாது. இவர் பாட்டு நிறைய கேள்விகளை கேட்பாரு. ஏற்கனவே இருக்கிற போலீஸ் அதிகாரிலாம், ஐயா நாங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் வந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற ஐயா, நாங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டோம் ஐயான்னு சொல்லிட்டு. அப்போ நேராக போலீஸ்காரர் வந்து பார்ப்பாரு. பார்த்துட்டு, யாரையா என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்ன சொல்றாரு, ஆஹா நம்ம வேலைக்கு உழ வைக்க வந்துட்டாயா அப்படின்னுவார். எது நம்ம வேலைக்கு? சரி சரி சரி, இப்போ புரிஞ்சிருச்சு, நம்ம வேலைக்கு உழ வைக்கிறது. அந்த மாதிரி. எதுக்குன்னா, இந்த காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய பணி அது. அதே சமயத்துல யாருக்கும் சேதாரம் வரக்கூடாது, அவனுக்கும் உயிர் சேதாரம் வரக்கூடாது, இவங்களுக்கும் குடும்ப சேதாரம், வேலைக்கு சேதாரம் வரக்கூடாது. வேலைக்கு சேதாரம் தான் குடும்ப சேதாரம். இதை வந்து கவனத்துல எடுத்துக்கணும் சார். இன்னைக்கு வேற வழி கிடையாது. இல்ல நாங்க இப்படிதான் நடந்துப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கணக்கு எழுதினே வரலாம். லாக்அப் டெத் திமுக ஆட்சியில இவ்வளவு லாக்அப் டெத், அதிமுக ஆட்சியில இவ்வளவு லாக்அப் டெத், இங்க இவ்வளவு லாக்அப் டெத், தாவேக்கால இவ்வளவு லாக்அப் டெத், நாம எழுதினு வரலாம். ஆட்சியாளருக்கு ஒரு கவலையும் கிடையாது. ஆட்சியாளருக்கு ஒரு கவலையும் கிடையாது. இன்னைக்கு அந்த குடும்பங்கள் போராட்டம் பண்றாங்க சார், அந்த உடலை வாங்காம இருக்கிறாங்க. கண்டிப்பா சார், இது காலகாலமா நடக்குது சார். லாக்அப் டெத்ன்றது காலகாலமா நடக்குது. ஆனால் அது நடக்கக்கூடாது. அது நடக்கக்கூடாதுன்னா இப்ப ஏற்கனவே 2 பெரிய உதாரணங்கள் இருக்கு. இப்ப இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஆகும். இப்ப அரசு முன்னாடி எல்லாம் முட்டு கொடுக்குற இடத்துல இருந்து சார், இப்ப ஜெயலலிதா அரசு எல்லாம் நிறைய முட்டு கொடுத்தாங்க லாக்அப் டெத்துக்கலாம். இப்ப அரசெல்லாம் கை கழுவ ஆரம்பிச்சிட்டான். மாட்டினா நீதான், ஆனா அதே சமயத்தில் எனக்கு வந்து குற்றங்கள் நடக்கூடாது. அரசோட நிலைப்பாடு இப்படி ஆயிடுச்சு. எதனா ஒண்ணானா அது நீ தான் அனுபவிக்கணும். அதுவும் குறிப்பா தாவேக்கா அரசு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, குற்றம் நடந்ததுன்னா அது வந்து ஒரு அதிகாரி போட்டு தள்ளு, அப்பதான் கரெக்ட். அப்ப விஜய் மாமா ஆட்சியில பாத்தீங்கல்ல, லஞ்ச ஊழலே கிடையாது. விஜய் மாமா ஆட்சியில ஒரு மாற்றுத்திறனாளி செத்து போயிட்டாரு. ஆனா என்ன நடவடிக்கை எடுத்தோம்? இத சபையில இத வந்து ஒரு பொது சபையில பேசலன்னா பாருங்க, இதே முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ கண்டிப்பா பேசுவாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி லாக்அப் டெத்ல இறந்துட்டாரு, எங்களுடைய முதலமைச்சர் உடனே 9 பேரையும் சிறைப்படுத்தினார், ஆதவர்ஜுனா பேசுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பெருமையா பேசுவாங்க. அப்ப இந்த இடத்துல யாரு எச்சரியா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி சொன்னார் சார், அவரு நல்ல ஒரு மனிதர். அவர் சொன்னார், சார் அவர் சொன்னாரு, எனக்கும் இந்த லாக்அப்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்ன சார்? ஒரு 15 அடி இருக்கும் சார். 15 அடியில தான் இருக்கு. ஆனால் ஒரு 3 கேஸ் பதிவாயிருக்கு. அந்த 3 அக்யூஸ்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கட்டினா தூரத்துல எங்கேயோ இருக்கிறான். அவனை தேடி போய் புடிச்சு கொண்டு வந்து இந்த சிறையில தள்ளணும். ஆனா எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? 15 அடி இருக்கு. நான் உள்ள போகாத முதல்ல நான் என்ன பாதுகாத்துக்கணும், அதுக்குள்ள போகாம. எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா அது? 15 அடி தான் இருக்கு, நான் உள்ள போகாம பாத்துக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் குற்றவாளியை பிடிச்சி தூக்கிட்டு வந்து உள்ள வந்து போட போறோம். அதனால இதெல்லாம் இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம்லாம் கிடையாது. சிறைக்குள்ளேயே போய் வந்து மர்டர் பண்ண கேஸ் எல்லாம் இருக்கு. இது ஒன்றும் பெரிய கொலை குற்றம் கிடையாது. அதை குட்கா ஏதோ வித்துருக்கு. அதுக்காக நான் வந்து ஒரு தவறை வந்து நியாயப்படுத்தல சார். அது சொன்னாலும் நீங்க ஒரு கேட் போடுவீங்க சார். இல்ல ஆனால் ஒரு அடிக்கிற அளவுக்கு குற்றம் கிடையாது. அது கொலை செய்யற அடிச்சு அதெல்லாம் சார், அடிக்கிற அளவுக்கு போடுறீங்க. இல்ல நான் சொல்றேன் பாரு, இப்போ நான் சொல்றேன்,
நீங்க அடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா இவன் சாகணும் அப்படின்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதை நம்ம நியாயமா பேசணும். அடிக்கும் போது செத்துட்டான், அவ்வளவுதான். ஏன்னா அடிக்கிற அடி அந்த மாதிரி காவல்துறை அதுதான் சொல்றேன். அதிகாரிகளுக்கு சார் அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்க அடிச்சா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாம சார் அப்படிலாம் கிடையாது சார். எனக்கு நான் இப்போ தெரியாமலாம் இருக்காது. நான் அதை அப்படி சார் நீங்க சொல்றது கண்மூடித்தனமா அடிக்கிறாங்க சார். நீங்க சொன்னாலும் கூட இப்ப சொன்னீங்க எப்படி கண்மூடித்தனமா அடிக்கிறாங்க. அதுவே கொல்லணும்னு நினைச்சா கண்ணை திறந்து அடிப்பாங்க. கண்மூடித்தனமான்னு கேட்டீங்கன்னா பிளைண்டா அடிக்கிறது. இது என்ன ஆனாலும் சரி அப்படி அடிக்கிறது கண்மூடித்தனமான்றது. ஒருத்தனை கொலை பண்ணணும்னு நினைச்சா அடிச்சு கொல்லணும்னு நினைச்சா கண்ணை திறந்து அடிப்பான். ஏழை எளிய மக்களா இருந்தா நீங்க சொல்ற அந்த ஃபார்முலா. அதனாலதான் நான் சொல்றேன், இங்க யாருக்கும் நான் வந்து முட்டு கொடுக்கல சார். நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையோட அப்பன்ற முறையில நான் பேசுறேன். இங்க வந்து யாருக்கும் நான் வந்து முட்டுலாம் கொடுக்கல. சரி, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். சரி, ஆனால் நான் ரெண்டு பக்கமும் நியாயத்தின் கண் திறந்து பாக்குறேன். குடும்பங்களும் பாதிக்கப்படுது, போலீஸ்காரங்களோட குடும்பங்களும் பாதிக்கப்படுது. சிறைன்னு போகும்போது முன்னாடி வந்து நெஞ்சு நிமித்தி அந்த அதிகார திமிர் இருந்தது. இந்த நடுமுதுகுல இருக்கும் அந்த திமிரு. இது அந்த காக்கி சட்டையை போட்ட உடனே அந்த திமிர் வந்து நடுமுதுகுல இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசு இருக்கு. நான் யார் தெரியும்ல, அதிகாரம் என் கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசு அப்படி இல்ல, மாறிட்டு வருது. எந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமைகள் மாறிட்டு இருக்கு. அங்க அதை பண்ணாங்க, இங்க இதை பண்ணாங்க, அன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சொல்ல முடியாது. ஏங்க அது இப்ப நீங்க சொல்லுங்க பார்த்தா வந்து 2 லாக்அப் டெத் நடந்துச்சு கடந்த ஆட்சியில. ரெண்டு விஷயம் நடந்துச்சு. பேசு பொருளா மாத்தப்பட்டது. இருங்க மத்தது அதுக்கப்புறம் நடக்கலையா? நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து லாக்அப் டெத் நடந்தது. அப்ப ஏன் அதெல்லாம் எடுக்கல நீங்க கேட்க முடியாது. உங்க கெட்ட நேரம் இருந்துச்சுன்னா பூதாகரமா ஆயிடும். இப்ப நாகர்கோயில் பூதாகரம் ஆயிடுச்சு, சாத்தான்குளம், திருபுவனம், இப்ப நாகர்கோயில். இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க இப்ப கேட்க முடியாது. என்னன்னு கேட்டேன் சார், நேத்து அங்க ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு சார், அது எதுவுமே பண்ணல, இப்பவே 4 நடந்திருக்கு சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து நம்ம தான் இந்த இடத்துல வந்து நம்மன்றது நான் சொல்றது காவல்துறை அதிகாரிகள் தான் இதை வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். இது வந்து இது ஏன் அப்படி ஆயிடுச்சு, அது ஏன் அப்படி. இப்ப 3 பேர் வந்து கைது, இப்ப அதை தாண்டி 8 பேர் இல்லையா? அதான் நான் எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் சொல்றேன். எச்சரிக்கைன்றது அதுக்காக நீங்க வந்து இப்போ ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒரு குற்ற நிகழ்வு வந்தா அவனை அடிக்கவே கூடாதா? என்னைக்கு வந்து நம்ம வாத்தியார் எடுத்து குச்சியை பிடுங்கணுமா சார்? ஆமா, புடுங்கணுமா இல்லையா? அன்னைக்கே ஒழுக்கம் போச்சு. வாத்தியார் எடுத்து குச்சியை பிடுங்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு காரணம்லாம் கிடையாது. இப்படிதான் நம்ம அப்படிதான் சார் சொல்லி அப்படி கிடையாது. இங்க வாத்தியார் கிட்ட இருந்து குச்சியை பிடுங்கணும், ஒழுக்கம் போச்சு. வாத்தியார்ட்ட குச்சி இருக்கிற வரைக்கும் நீங்க நம்புறீங்க. சரி, நான் நம்புறது இல்ல சார். இது அதுதானே அடிப்படை. இப்ப அப்பங்காரங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்க முடியாது பிள்ளைய. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பைக்ல தான் அப்பம் புள்ள உறவே இருக்கு. அப்பங்காரனும் கண்டிக்க முடியாது. தானே உண்மை. வாத்தியார்ட்ட குச்சியை பிடிக்காச்சு, போலீஸ்காரன் லட்டியை பிடிக்காச்சு. புரியுதா சொல்றது? துப்பாக்கியும் வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணக்கூடாது, அதையும் பிடிக்கிறங்க. அப்புறம் எப்படி சார் வந்து ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும்? சமூகத்துல அமைதி எப்படி கொண்டு வர முடியும்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரூட்டை சொல்லுங்களேன், வழி சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு நவீனம் உங்க புத்தியில வச்சிருப்பீங்கல்ல, சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, அப்படி இல்ல. நீங்களும் சொல்லுங்க, உங்க அறிவுக்கு உட்பட்டு சொல்லுங்க. நீங்க தான் மிகப்பெரிய அறிவாளிச்சு. சொல்லுங்களேன். எப்படி போலீஸ்காரன் லட்டியை பிடிக்காச்சு சார், என்கவுண்டர் பண்ண துப்பாக்கியும் பிடிக்காச்சு, ஹியூமன் ரைட்ஸ் பேசி பிடிக்காச்சு. இப்போ சமூகத்துல அமைதி வரணும், ஒழுக்கம் வரணும். எப்படி வரும்? ஒருத்தன் அட்ராசிட்டி பண்றான், ராவடி பண்றான், அவனை என்ன பண்ணலாம்? திருட்டு குற்றம் தொடர்ந்து பண்றான், என்ன சார் என்ன பண்ண முடியும்? அப்போ சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம இது போன்ற விசாரணைகளும் அப்ப அந்த இடத்துல வந்து எச்சரிக்கையா இருக்கணும் சொல்ல வரேன். அவனை அடிக்கிறது மட்டுமே நோக்கம் கிடையாது, குற்றத்தை கண்டுபிடிக்கிறது நோக்கம் கிடையாது. நம்ம குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, அதையும் போலீஸ்காரர் மைண்ட்ல வச்சுக்கணும் சொல்ல வரேன். அவ்வளவுதான். நன்றி சார். நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.